எப்பவுமே ஒரே மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றீங்களா? அப்ப இந்த மாரி கோதுமை மாவுல தோசை சுட்டு குடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூட தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. கரைக்க கஷ்டமா இருந்ததுன்னா, மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாரி ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்த குட்டி குட்டியா நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை இத மட்டும் குட்டி குட்டியா அந்த மாரி நறுக்கி இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரகமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை டவால இந்த மாவு எடுத்து ஊத்தி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கோதுமை மாவு தோசை ரெடி ஆயிடும். இதே மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இதே மாரி செஞ்சு குடுங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.